Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 941 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஷினோபு அந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சு ஒரு பெரிய கதை ஒண்ணு சொன்னால அதை கேட்ட உடனே நம்ம பயலு எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆடா பாவிலா ஸ்மைலிங்கிற அந்த பேருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பிளாஷ்பேக் இருக்கான்னு எங்க மக்கள்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு மொதல் டைம் எபிசோட் அவனுக்கு வந்தப்போ என்ன நினைச்சாங்க, என்னதான் கஷ்டத்துல இருந்தாலும் சாப்பாடு இல்லாட்டியும் அத்தனை பேருமே சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அது எல்லாமே இப்படி ஒரு கோர சம்பவத்தால தான். சொல்ல போனா அவங்க ஃபேமிலி ஆளுங்க இறந்தா கூட அவங்களால நிம்மதியா அழ முடியல. எப்ப பார்த்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டி இருக்குது. அதனால அவங்க சிரிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள பிளேம் பண்ணாதீங்க. ஆல்ரெடி அந்த ஒரோச்சியால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்ன உடனே ஜோரோ அப்படியே யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா அவன் என்ட்ரி ஆகும்போது டொனையாசு என்ன சொன்னான், இந்த மாதிரி உயிரினங்கள்ல ஹியூமன்ஸால மட்டும்தான் சிரிக்க முடியும், அதனால தான் அதை ஏன் வேஸ்ட் பண்றோம்னு நாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு இடையில வந்து நல்லா சமாளிச்சான். ஆனா கடைசியில அவனோட உயிர் இவ்வளவு கொடூரமா கோரமா முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம டோக்கோ பாத்தீங்கன்னா டேடி டேடி டேடின்னு சிரிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கா. மொத்தத்துல அந்த ஒரோச்சி மக்கள் எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறான்னு இதுலயே நல்லா தெரியுது. கொமரசுக்கி எல்லாம் ஜோரோவோட சட்டையை பிடிச்சு நீயே சொல்லு, இதெல்லாம் பார்க்கும்போது இது நரகம் தானே அப்படின்ட்டு ஜோரோ கிட்ட கேப்பா. அவனும் அப்படியே சுத்தி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு உள்ளுக்குள்ள அப்படியே வெறியாவும். அதே நேரம் இங்க ஒரோச்சி வந்து புலம்பிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் உயிரோட இப்படி வருவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. லேண்ட் ஆஃப் ஆனாவிலேயே இவ்வளவு நாள் கண்ணுக்கு தெரியாம சுத்திட்டு இருந்திருக்கான்ல, நல்ல வேலை இந்த பெருச்சாலிய ஒரு வழியா கொன்னுட்டேன், இனிமேட்டு எனக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, நான் நிம்மதியா இருப்பேன்னு சொல்லிட்டு ஜாலியா அந்த பல்லாக்கு மேல ஏறி நின்று ஆடிட்டு இருப்பான். இப்ப என்ன, நாங்க சுத்தி மக்கள்லாம் சிரிச்சுட்டு இருக்காங்கல்ல, அப்படித்தான் நல்லா சிரிங்க, என் கூட சேர்ந்து சிரிங்க. அக்குமையோட முன்னாள் டைமியோ ஷிமோட்சுகி யாசுயி இப்ப என் கண்ணு முன்னாடியே சுடுபட்டு செத்து போயிட்டான். உங்க எல்லாத்துக்கும் அவனை ரொம்ப பிடிக்குமே. அவன் செத்த நினைச்சு நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுறீங்கன்னு நல்லா தெரியுது. அப்படிதான் லேண்ட் ஆஃப் ஆன பீப்புள்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுங்கப்பா. அவங்க கண்ணை பாத்தீங்கன்னா அதுலயே தெரியும், வீணா போனவனே நீ எல்லாம் உருப்பிடுவாங்கிற மாதிரி கண்ணே கேக்குது. ஆனா அவன் இதுதான்டா நிஜமான சொர்க்கம், நல்லா சிரிங்க இன்னும் சிரிங்கன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்மளால கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த டைம் ஜோரோ விடுவான் பாருங்க ஒரு லுக்கு. அவன் அப்படியே கத்தி எடுத்துட்டு போய் அவனை 40 துண்டா வெட்டி போட்டுருவான் தான் நினைச்சேன். ஆனா ஜோரோ கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எங்க டோக்கோ என்ன பண்ணுவா, அவங்க அப்பாவை பார்க்கணுங்கிற வெறியில இடையில வச்சிருந்த மூங்கில் குச்சோட இடையில பூந்து உள்ள ஓடிடுவான். ஆக்சுவலா அந்த மாதிரிலாம் போக கூடாது, போனா பஞ்சாயத்து ஆயிரும். ஆனா அவ அப்பா வச்சு எப்படி விட முடியும், விழுந்து அடிச்சு புரண்டு டேடி டேடின்னு கதறிக்கிட்டே ஓடுவா. அப்படியே அவங்க அப்பா கிட்ட போய் ஏந்திரிங்க டேடி ஏந்திரிங்கன்னு எவ்வளவோ எழுப்பி பாப்பா. அதான் சுத்தமா சோழிய முடிச்சிட்டாங்களே, எங்கத்த எந்திரிக்கிறது. என்ன இருந்தாலும் அவ குட்டி பொண்ணு தானே, நம்ம உசோப்புத்தானே ஒரு ஆயில் அதை போட்டா எங்க அப்பாவுக்கு சரியாயிரும்னு சொல்லி அந்த ஆயில் எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பான். இப்பதான் சஞ்சி ஒன்னு நோட் பண்ணுவான், அந்த டோக்கோ தானே இவன் கடையில சாப்பிட வந்தவ அப்படின்னு. இவ தான் அந்த யாசுவோட டாக்டரான்னு சொல்லி எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. இவ பாத்தீங்கன்னா அந்த டோடாயில அவன் மேல போட்டு டேடி ஏந்திரிங்க டேடி, கண்டிப்பா இது உங்களை சரி பண்ணிரும், இது நல்லா ஒர்க் ஆகுது தெரியுமா, இப்படித்தான் ஒருத்தருக்கு அடிபட்டு இருந்துச்சு, நான் போட்டு சரி பண்ணிட்டேன்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருப்பான். யாரு ஜோரோ சொல்லிட்டு இருக்கான். இங்க உசோப் அதை பார்த்துட்டு கதறி அழுவான், என்ன மன்னிச்சிருமா டோக்கோ மன்னிச்சிருன்னு. அவன் வியாபாரம் வித்து தள்ளுறதுக்காக அது மெடிசன் அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணி வித்து இருந்தான். ஆனா அவன் ஏமாத்திருக்கான்னு இந்த குட்டி பொண்ணுக்கு தெரியாதே, அதான் இப்படி பண்ணிட்டமேனு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ கொமரசுக்கி உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சா இன்னும் பஞ்சாயத்து ஆயிரும். அவ போய் டோக்கோ இங்க வான்னு கூப்பிட்டு பாப்பா. அவ வரமாட்டா. என் டேடியை எப்படியாச்சும் நான் சரி பண்ணியே தீர்வேன்னு அந்த ஆயில போட்டுக்கிட்டே இருப்பாளா, அதை உரோச்சி நோட் பண்ணிடுவான். அப்படின்னு இவ தான் அவனோட பொண்ணா, எல்லாம் வழிய விடுங்க, அவளை நான் சுட்டு கொல்ல போறேன்னு சுடுவானா, எல்லாம் அங்கிட்டும் இங்கிட்டுன்னு விழுந்தடிச்சு திருச்சிருவாங்க. அண்ட் இன்னொரு மேட்டர் கேளுங்க, ஆல்ரெடி அந்த பார்ட்டியில இவன் சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது அவ சிரிச்சான்னு சொல்லிதான் அவளை கொல்லணும்னு அவ்வளவு வெறியோட சுத்திட்டு இருந்தான். இப்ப அவ தான் அவன் எதிரியோட பொண்ணுன்னு வேற தெரிஞ்சு போச்சு. இனிமேட்டு எப்படி விடுவான், அதனால்தான் என்னோட உசுரை வாங்கிட்டு இருந்தியா, உன்னால அநியாயமா கொமரசக்கி செத்து போயிட்டா, அதனாலேயே ஆசை தீர உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன், அப்பா பொண்ணு 2 பேருமே எனக்கு பெரிய தலைவலி அப்படி எப்படின்னு டைலாக் எல்லாம் அடிச்சுட்டு இப்போ இந்த ஸ்பாட்லயே உன்னை நான் சுட்டு கொல்ல போறேன்னு எய்ம் வச்சு சுடப்போவன். சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு வேண்டாம் பாங்க. கொமரசக்கியும் டோக்கோ ஓடுமான்னு எவ்வளவோ கத்துவா. அவ அசைற மாதிரி இல்ல. அப்போ பொட்டுன்னு 2 சுடுவான். அந்த டைமுங்கும் போது ஒரு 2 மாவீரர்கள் வேகமா ஓடி வந்து அந்த மூங்கில் வேலியெல்லாம் வெட்டி தள்ளிட்டு உதச்சு தள்ளிட்டு வருவாங்க. எப்படியே புல்லட்டை விட வேகமா. அந்த இடத்துல அப்படியே பயங்கரமா போக கிளம்பும். எல்லாம் என்னாச்சுன்னு எல்லாம் பதட்டத்தோட ஆச்சரியமா பார்ப்பாங்க. கூடவே ஷாக்கையும் சேர்த்திங்க. அப்படி இவங்க கிளவரத்தை பண்ணி புல்லட்டை விட வேகமா முந்திக்கிட்டு போய் அவன் சுட்ட 2 புல்லட்டையுமே வெட்டி வீசிடுவானுங்க. அதை பார்த்துட்டு பேசில் ஹாக்கின்ஸும் ட்ரேக்கோட மூஞ்சியும் பார்க்கணுமே, முனி பேய் 30 டைம் வந்து அடிச்ச மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பானுங்க. இவ்வளவு பில்டப் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பயிலுக ஜோரோவும் சஞ்சிருந்தான்னு. இப்ப எல்லாரும் அங்க உசாராயிட்டானுங்க. ஏன்னா 2 பேருமே பெரிய பஞ்சாயத்து பண்ணிருக்கானுங்க. ஜோரோ கில்லர் ஆபீசர்ஸை போட்டு துவச்சிருக்கான், நம்ம சஞ்சி யாக்குசா ஆளுகளை போட்டு பழந்து கட்டியிருக்கான். இனி இங்கே இவனுங்களை ரவுண்டு கட்டி
வெட்டி சோழிய முடிக்கணும்னு அவனுக்கு கொலவெறியில இருக்கானுங்க. ஆனா நம்மளு கண்ணுல பார்க்கணுமே ஒரு வெறி, கர்ண கொடூரமான வெறி. அவ்வளோ கலவரத்திலையும் இவனுக்கு 2 பேரும் மட்டும் முறைச்சுக்கிறத ஸ்டாப் பண்ணவே இல்லை. சரி, இதுக்கப்புறம் அங்க இறங்கி ஒரு ருத்ர தாண்டவம் ஆடுறானுங்களா இல்ல எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவி விட்டுட்டு எஸ்கேப் ஆறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.